பாஜக வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறத விட அதில் அண்ணாமலை பேர் இல்லைங்கிறது பெரிய விவாதமாக மாறி இருக்கு. இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு எனக்கு மற்றவங்களுக்குலாம் இந்த பட்டியல் வந்த பிறகு தெரிஞ்சிருக்கலாம். அண்ணாமலைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ இப்படி ஒரு விவாதம் கிளம்புறத அண்ணாமலை முதல்ல அனுமதிக்கலாமா? நீங்க ஒரு தொகுதியை குறிப்பிட்டு கேட்டும் நயினார் நாகேந்திரன் அதை போய் எடப்பாடி கிட்ட கேட்டும் எடப்பாடி அதை கொடுக்க மறுத்தாரா? எடப்பாடி அப்படி தொகுதியை கொடுக்க மறுத்திருந்தால் அது அரசியல் முதிர்ச்சியற்ற செய்தி. ஜோதிமணி அவர்கள் இந்த லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாங்க, வந்த பிறகு இது நாடாளுமன்ற தேர்தலில் போய் கரூரை எப்படி வாங்கினாங்கன்னு ஜோதிமணி சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடவில்லை, அவருக்கு பதிலாக அவர் கட்சியை சேர்ந்த இன்னும் நிர்வாகி அந்த பாயிண்ட் வர்றதுக்காக தான் இப்படி தானே போட்டின்னு ஒரு 3 நாள் இந்த நாடகத்தை அல்லது இந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாரோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நான் முதல் நாளே சொன்னேன். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக தேர்தலை பொறுத்தளவில் 2 தேசிய கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வரும் நாளைக்கு வருமானு சொல்லி ஒரு வழியாக வந்து அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக பாஜக வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறத விட அதில் அண்ணாமலை பேர் இல்லைங்கிறது பெரிய விவாதமாக மாறி இருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு எனக்கு மற்றவங்களுக்குலாம் இந்த பட்டியல் வந்த பிறகு தெரிஞ்சிருக்கலாம். அண்ணாமலைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. அப்போது இப்படி ஒரு விவாதம் கிளம்புறத அண்ணாமலை முதல்ல அனுமதிக்கலாமா, அல்லது அண்ணாமலை இவ்வளோ இக்கட்டுக்கு இந்த கட்சியினுடைய தலைமையை இட்டு சென்றிருக்கலாமா அப்படின்னு வேறு கேள்விகள் இருக்குது. என்ன நடந்ததுன்னு முழுசாக ஒருத்தர் உண்மையை சொல்லாத வரைக்கும் இந்த கேள்விகள் அப்படியே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது எந்த வகையிலையும் பிஜேபிக்கு நல்லதில்லை, அவர்கள் அங்கே வைக்கிற அதிமுக கூட்டணிக்கு நல்லதில்லை, ஒட்டுமொத்தத்தில் என்டிஏவுக்கும் நல்லதில்லை. என்னென்னா அண்ணாமலையுடைய பெயர் இல்லைன்னா எதனால இல்லை, இவர் நிற்கணும்னு முதல்ல விரும்பினாரா, விரும்பி சீட்டு கேட்டாரா? போய் விருப்ப மனுவெல்லாம் கொடுக்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் மாநிலத்தில் வந்தார், நான் இந்த தலைவரே நான் இங்கே கொண்ட மாநிலத்தில் நிற்கிறேன், இல்லை அதே அரவக்குறிச்சி நிற்கிறேன், இல்லை செந்தில் பாலாஜி ஏதோ தெற்கு வர்ற மாதிரி இருக்குது, கோவை தெற்கு கொடுங்க, அவரை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு முதல்ல அண்ணாமலை தான் கேட்கணும். கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு தொண்டனாக அண்ணாமலை இருந்தால் முதல் கோரிக்கை அந்த அப்ளிகண்ட்டுக்கிட்ட இருந்து தான் வரணும். நான் இந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன் அப்படின்னு. மற்ற சாதாரண பொறுப்பில் சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க வேணால் தலைமை கழகத்தில் போய் எழுதி கொடுத்துட்டு கட்சி அரசியல் போய் கொடுக்கலாம், இவரும் அதை செய்யணும் தான். ஆனால் இவர்களுக்குலாம் என்ன ஒரு வசதினா இந்த தொகுதி கேட்டு வாங்குங்கன்னு தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கான இடத்துல அண்ணாமலை இருக்கிறார். அப்படி அவர் கேட்டாரா? நீங்கள் ஒரு தொகுதியை குறிப்பிட்டு கேட்டும் நயினார் நாகேந்திரன் அதை போய் எடப்பாடி கிட்ட கேட்டும் எடப்பாடி அதை கொடுக்க மறுத்தாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோட கட் பண்ணோம்னா எடப்பாடி அப்படி தொகுதியை கொடுக்க மறுத்திருந்தால் அது அரசியல் முதிர்ச்சியற்ற செயல். ஏன்னா நீங்கள் அண்ணாமலையை காயப்படுத்திட்டோ அவரை வருத்தப்பட வச்சுக்கிட்டோ அவருக்குன்னு இருக்கிற பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, அந்த கட்சியிலே இவருக்காக சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, சமுதாயம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஒருவேளை கேட்டும் எடப்பாடி மறுத்திருந்தால் எடப்பாடி செய்த அரசியல் பிள்ளை. ஏன்னா பிஜேபியாலையும் அதிமுகவுக்கு பிரயோஜனம் வேணும். ஏற்கனவே அது ஒரு சுமைதான். நாடாளுமன்ற தேர்தல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பது வரம், சட்டமன்ற தேர்தலில் தூக்கி சுமக்கிற மாதிரி தான். ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற ஒரு பிரயோஜனம், இருக்கிற வாக்கு வங்கியாவது குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அந்த செல்வாக்கு மிக்க அண்ணாமலை போன்றவர்களை வருத்தப்படாமல் வச்சுக்கணும். ஸோ இத்தனை இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சா, அதுக்கப்புறம் அது பண்ணாங்களான்னு அது இல்லை. அவர் எதுவுமே கேட்கல. ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிறார். மாநில தலைவர் பதவியை பறிச்சிலிருந்தே ஒரு விரக்தியாக தான் இருக்கார். அப்படின்னா அண்ணாமலையினுடைய செல்வாக்கு உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரிகிற போது நயினாருக்கும் தெரியாமல் இருக்காது. அப்போது இதில் வெக்கப்படுறது ஒன்றும் இல்லை, ஈகோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை நயினார் கேட்டாலும் தப்பு இல்லை. அது அந்த கட்சி நல்லதுக்காக நான் சொல்கிறேன். நயினாருடைய அவர் வகிக்கிற பொறுப்பு வேணா அப்படி கேட்குறத தடுக்கலாம். சகஜமாக போகணும்னு நினைக்கிற அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஃபோனை போட்டு அண்ணாமலைக்கு எப்படின்னா போட்டு கொடுக்க போகிறோம், அப்படி எங்கள் ஜி போட்டு போடுறீங்களா, நான் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறேன், இல்லை எடப்பாடிகிட்ட போக போகிறோம், ஒரு 41 தொகுதி 50 தொகுதி ரெடி பண்ணியிருக்கோம், 27க்கு அவுட் ஆஃப் 50 நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து நயினார் கேட்டிருந்தாலும் தப்பு இல்லை. அவர் அப்படி கேட்டாரா தெரியாது. இது எதுவுமே தெரியாது. அண்ணாமலை பேர் இல்லை பேருன்னு சின்ன பிள்ளைங்க விளையாட்டா சேர்றது. அண்ணாமலை அப்படி ஏதாவது ஒரு பேரை போட்டுக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணணும். அதை கட்சி ஓரளவு பியூஷ் கோயல் திருச்சியிலையும் சென்னையில் 2 இடம் கூட்டம் நடத்தினார். அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்ற முறையிலும் 2 கூட்டங்கள் நடத்தினார். ஆமாம் அண்ணாமலைக்காக அதை கேளுங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிருப்பார்ல. இது எதுவுமே பண்ணாம எனக்கு கொடுக்கல, எனக்கு பேர் இல்லைன்னா சரி இது உண்மை இப்ப சொல்லுவாருன்னு எப்ப சொல்லுவேன் இருக்கார், மே 4ஆம் தேதி நான் பேர். அப்ப ஏதோ இருக்குன்னு சாதாரண தொண்டன் புரிஞ்சுப்பானா? அப்ப அண்ணாமலை இதனால சாதிக்க நினைக்கிறது என்ன? அண்ணாமலை இப்படி கதற விடுறதன் மூலமா நயினாரோ தமிழ்நாடு பிஜேபியோ சாதிக்க நினைக்கிறது என்ன?
அதனாலதான் நான் சொன்னேன், ஒட்டு மொத்தமா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபி படுகொலியில் தள்ளி விட்டார்கள் நான் சொல்லுவேன். நீங்க அவங்க தேவைக்கு தொகுதியை வாங்கிட்டு கட்சியை கேடு கட்டா என்னன்ற மாதிரி தானே இப்ப கொண்டாந்து விட்டுட்டாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பா சொல்றீங்க, அது எடப்பாடியுடைய முதிர்ச்சியற்ற செயல். அப்படி அதாவது கேட்டும் மறுத்திருந்தா அது எப்படி எல்லாரும் அவினாசி தாராபுரத்துல என்ன ஏழ்முருகனுக்கு அவினாசி கேட்கிறான்னு அதிமுக கோட்டையை தூக்கி கொண்டு கொடுக்குறிய, உங்களுக்காக 18 எம்எல்ஏக்களுடைய பதவியை பறித்து ஒரு பாவத்தை செய்து விசுவாசத்தை காட்டிய தனபால் தெருவில் நின்னாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு ஒரு அம்மா ஞாபகம்லாம் வருதுன்னு ட்விட்டர்ல பதிவு போடுறாரு. ஏன் இப்பதான் அம்மா ஞாபகம் வந்துச்சா? அந்த அம்மா தத்தி அறிக்கை கொடுத்துட்டாரு, நான் வந்து அதிமுகவில் தான். அதெல்லாம் ரைட்டு சார், கட்சி விட்டு போறேன்னு யாரு சொன்னா? அம்மா ஞாபகம் வருதுன்னீங்களே, என்ன என்னோட கேட்கலன்னு அவர் தானே பேட்டி கொடுத்தாரு. விருப்ப மனு கொடுத்தேன், என்னங்க கேட்டிருக்கீங்க, சும்மா ஃபார்மாலிட்டி கேட்டீங்களா இல்ல நிஜமாவே போட்டியிட விரும்புறீங்களா? ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. ஏன்னா நீங்க முதல்ல பாவம் பண்ணீங்க, அந்த பாவத்துக்கு கடவுள் இன்னைக்கு தண்டனை கொடுக்குறான். ஜெயலலிதா ஞாபகம் வருது, அந்த ஜெயலலிதா 18 பேருக்கு நீக்கத்துல கையெழுத்து போடும்போது ஜெயலலிதா ஞாபகம் வரலையா? ஜெயலலிதா வெற்றி பெற செய்த 18 பேர் சார். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஜெயலலிதா கையெழுத்து போட்டு ஜெயிச்சவங்க, புரியுதுங்களா? அப்போ பாவமா தெரியலையா? ஸோ அப்படியெல்லாம் உங்களுக்கு விசுவாசத்தை காட்டுன தனபாலுக்கு சீட்டு எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி தாராபுரத்துல இருந்து மாத்தி கொண்டாந்து எல்முருகனுக்கு கொடுக்குறார். தெற்கு ஏதோ பாலாஜி வர மாதிரி இருக்கு, செந்தில் பாலாஜி, எனக்கு சமாளிக்கிறது கஷ்டம், எனக்கு வடக்கு கொடுங்கன்னு வானதி கேட்டா வானதிக்கு கோவை வடக்கு கொடுக்குறார். திருநெல்வேலியில் ஜெயிச்சாலும் 500ல ஜெயிக்கிறேன், தோத்தாலும் 500 ரோட்ல ஜெயிக்கிறேன், எனக்கு அது வேண்டாம் சாத்தூர் கொடுங்க, நைனார் கேட்டா நைனாருக்கு மாத்தி கொடுக்குறார். இவ்வளவெல்லாம் செய்றீங்களே, அப்ப அண்ணாமலைக்கு கேட்டும் கொடுக்கலைன்னா அது அரசியல் தவறுன்னு நான் சொல்றேன். ஸோ அப்படி நீங்களும் ஒரு அப்படி நடந்திருக்க ஒரு வாய்ப்பு தெரியாது இல்ல சார், நம்ம தெரியாம போய் எப்படி குற்றம் சொல்றோம்? திரு நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லும் போது சொல்றாரு, இது யார் பட்டியலில் என்ன பண்ண அண்ணாமலையின் பெயரும் இருக்கிறது வேட்பாளர் பட்டியலில். இல்ல இந்த கதை கட்டின கம்பி கட்டின கதையெல்லாம் சொன்னனாலதான் இன்னைக்கு அப்செட்ல இருக்கு ஒட்டுமொத்த பிஜேபி. சார் அவர் பெயரும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்க்ளூடட் தான் அர்த்தம். நயினார் நாகேந்திரன் சொல்றதை நம்ம அவர் சொன்னது, அதுக்கப்புறம் அவர் போட்டிடுவார்னு கேட்டா லிஸ்ட் வரும்போது தெரியும், மேலிடம் முடிவு செய்யும், இதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்க? அண்ணாமலை கேட்கவே இல்லை, அவர் தேர்தலில் போட்டிட்டு வரும்போது ஒண்ணு அண்ணாமலையா சொல்லிட்டே வராரு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இவங்க ஒரு கமா போடும், அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார், இவங்க ஒரு கமா போடுவாங்க. என்னத்தை சாதிச்சிட்டீங்க நீங்க? கட்சிக்காரவங்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அவருடைய உற்சாகத்தை குறைச்சதை மட்டும்தான் தமிழ்நாடு பிஜேபி சாதிச்சிருக்கு இந்த அண்ணாமலை விவகாரத்துல. அதுக்கு அண்ணாமலை தான் முதல் காரணம், நயினார் பீஸ் கோயெல்லாம் ரெண்டாவது காரணம். அவர் கேட்காத ஆளை கொண்டு போய் மேலிடம் முடிவு செய்யும், லிஸ்ட் வரும்போது உங்களுக்கே தெரியும். என்னத்துக்கு கேட்காத ஆள் எப்படி லிஸ்ட்ல பேர் இருக்கும்? புரியுதுங்களா சார்? ஸோ மே 4 கூட பரபரப்பா இருக்கும், மே 5 ஏதாவது உண்மையை சொல்றாருன்னு பார்ப்போம் அண்ணாமலை. ஸோ வந்து இதுல அண்ணாமலை நீங்க உங்களுடைய அனுபவத்துல இது அண்ணாமலை ஏதோ ஒரு பெரிய ரோல் பண்றாரு, சில பிரச்சனைகள் ஆகட்டும்னே, இதெல்லாம் நடக்கட்டும், பாப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு காரியத்தை கெடுத்து விடுறது பெருமையா சார்? இல்ல அப்படி நினைக்கிறேன். அப்படி கெடுத்து விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தீங்க. அண்ணாமலைக்கு ஒரு பங்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் திமிர் அரசியல் ஆணவ அரசியல் பண்ணாருன்னு அந்தந்த நேரங்கள்ல நான் கண்டிச்சவன். சில உடல் மொழி வாய்மொழி எல்லாம் சரியில்லை, வளர்ற வயசுல இருக்கிறீங்க, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படிலாம் சொன்னது ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும் இந்த கட்சியோட வளர்ச்சியில அண்ணாமலைக்கு பங்கு இருக்குல்ல, தமிழ்நாடு பிஜேபியோட வளர்ச்சியில இல்லையா? அப்படியெல்லாம் நீங்க வளர்த்த கட்சியை இப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு மௌனமாகவோ ஒரு என்ன சொல்றது வெளிப்படையாக பேசாதன் மூலமாக செல்மிஷம் பண்ணி அந்த கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்கிறீங்களே, வெற்றியை தடுக்கிறீங்களே, நீங்க அதுதான் நீங்க வளர்த்ததுக்கு காரணம். இது ஏதாவது அந்த வாக்கு இது விஷயங்கள் ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா? ஒரு சார் ஒரு 3900 ஓட்டு மொடக்குறிச்சியில குறையும், ஈரோடு கிழக்குல 2900 அப்படி எல்லாம் கணக்கு போடுறது என்கிட்ட மெஷின் கிடையாது. இல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், அது நல்ல இம்பாக்டா இருக்காது, அவ்வளவுதான். பொது பார்வை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அண்ணாமலையை ரசிக்கிறவன், அண்ணாமலைக்காக இந்த கட்சிக்கு வந்தவன், அண்ணாமலைக்காக தொடர்ந்து இந்த கட்சியில் இருக்கிறவன் எப்படி சார் உற்சாகமா வேலை செய்வான்? தாவிக்கிட்டு போய் பிஜேபி ஓட்டு போடுவான், இல்ல அண்ணாதிமுக போட்டிட்ட இடத்துல அண்ணாதிமுக ஓட்டு போடுவான், மற்ற தோழமை கட்சிகளுக்கு எப்படி சார் ஓட்டு போடுவான்? அதனால ஒண்ணு அவர் தன்னைத்தானே ஒரு தவறு பண்ணி தன்னை மையப்படுத்தி முதல் தவறு அவர் தான் ஆரம்பிச்சார். ரெண்டாவது நயினார், மூணாவது இவங்கெல்லாம் கேட்டும் கொடுக்கலைன்னா கொடுக்காமல் இருந்தது நிஜமானால் எடப்பாடி பண்ண தவறுன்னு சொல்லுவேன். சரி சரி. ஸோ இந்த ஓவராலா இது தவிர்த்து நீ பாஜக வேட்பாளர் படி அந்த 27 பேரை அந்த லிஸ்ட் பார்க்கும்போது நீங்க எப்படி கணிக்கிறீங்க? எந்த ஒரு தனிநபரையும் நம்ம கிரெடிபிலிட்டிக்குள்ள போக முடியாது, ஒருத்தருக்கு ஒரு தகுதிகள் இருந்திருக்கலாம். ஆனா தலைவர்கள் தங்கள் மீது காட்டிய அந்த அக்கறையை, தங்களுக்கான தொகுதி மீது காட்டிய அந்த அக்கறையை, ஆர்வத்தை கட்சியின் நலன் கருதி ஒரு பொது பார்வை பார்க்க தவறிட்டாங்களோன்னு நான் மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த பிஜேபியும் பேசுறாங்க. நீங்க ஜெயிக்கிற தொகுதிகளை வாங்கி இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் காம்பரம் இது பண்ணிருக்கலாம், கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நெகோசியேஷன் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா பண்ணிருக்கலாம் எடப்பாடி கிட்ட, உங்களால முடியல மேல சொல்லியாவது அவங்கள பண்ண வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த குரல்கள் எழும்புது. மற்றபடி நம்ம நின்றுட்டாங்க, கேண்டிடேட் போட்டாச்சு, நாமினேஷன் ஃபைல் பண்ண போறோம், ஜெயிக்கிறத நோக்கி தான் போய் ஆகணும்.
தனிப்பட்ட முறையில் ஒரு கேண்டிடேட் இவங்களை ஏன் போட்டீங்கன்னு இல்ல நான் கேட்கல. அப்படி சொல்ல. ஆக்சுவலா அந்த லிஸ்ட் பார்க்கும்போது இப்ப நீங்க இந்த வேலையை செய்யல அப்படின்னு நீங்க குறிப்பிட்டது வானதி சீனிவாசன சொல்லலாமா? இல்ல எந்த வேலையை நயனார் செய்யல? இப்ப நீங்க சொன்னீங்களா, அதாவது இந்த லிஸ்ட் தனக்கான தொகுதிகளை மட்டும் ஆமா, அவங்க கான்சென்ட்ரேட் வானதிக்கு பங்கு இருக்கு, நயினாருக்கு பங்கு இருக்கு, தமிழிசைக்கு பங்கு இருக்கு, எல்முருகனுக்கு பங்கு இருக்கு. நீங்க எல்லாருமே எடப்பாடியோட நல்லா பேசுறவங்க. வேலுமணி மூலமாகவோ தங்கமணி மூலமாகவோ நேரடியாகவோ அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கிற போது கட்சி நலனையும் கொஞ்சம் பாருங்க, இன்னொரு 4 தொகுதியை கொஞ்சம் மாத்திக்கங்க, நீங்க எல்லாரும் போய் பேசிருக்கலாம்ல. இந்த 4-5 பேர் எனக்கு வந்து வடக்கு வந்தா போதும், எனக்கு அவினாசி வந்தா போதும் அப்படின்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனீங்களே தவிர ம், கட்சி நலனை பார்த்தீங்களா? ம். பார்க்கலங்கிறது தான் இந்த நம்ம லிஸ்ட்டை லிஸ்ட்டை பார்க்கும்போது பார்த்தா தெரியுது. லிஸ்ட்டை பார்த்தா தெரியுது. அதே போன்று இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அதுவும் ரொம்ப தாமதமா வெளியாகுது. தாமதம் இல்ல சார், காங்கிரஸோட வரலாறை பார்த்தா ஒரு அது சீக்கிரமாவே கூட வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். சரி, அதுல ஏதாவது உங்களுடைய பார்வை ஏதாவது இல்ல அதுலயும் நான் இதே பார்வை தான் நான் சொல்லுவேன். அதுல பொதுவாகவே பெரிய தலைவர்கள் பல பல தொகுதிகளை ஆக்கிரமிச்சுக்குவாங்க வழக்கமா அந்த லிஸ்ட் வந்ததுன்னா. சரி. இப்போ அவங்களாம் எம்பி மேல ஆசைப்பட்டாங்களோ என்னமோ, செல்லக்குமாரை தவிர மீதி எல்லாம் ஓரளவுக்கு பழைய ஆட்களுக்கு இடம் அளிக்கல, ரொம்ப வயசான ஆட்களுக்கு ரெகுலர் கோட்டான்னு கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அவங்கவுங்க ஆதரவாளர்கள் அப்படின்னு இளைஞர்களுக்கு அந்த ஆதரவாளர்களை கூட இளைஞர்களாக பார்த்து கொடுத்தது வரவேற்க தகுந்த விஷயம்தான். நிறைய பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க. அது யார் கோஷ்டிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இல்ல நான் எதை குறிப்பிட்டு கேட்கறேன்னா, ஜோதிமணி அவர்கள் இந்த லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாங்க, ஆமா. வந்த பிறகு இது அந்த அது ஏதாவது சரி, அதுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்றார். வேட்பாளர்களை முடிவு செய்துவிட்டு நீங்கள் தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கீங்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கரூரை எப்படி வாங்கினாங்கன்னு ஜோதிமணி சொல்லட்டும். இல்ல அவங்க யாருக்காக வாங்கினாங்க? இல்ல அவங்க சட்டசபை தேர்தலில் இல்ல சார், இப்ப இதே வார்த்தையை நீங்க அப்பயும் சொல்லியிருக்கணும்ல. இது என்ன லட்சணம்? இதே செல்வ பிறந்தகதான் அப்ப மாநில தலைவர். எந்த லட்சணத்துல இந்த வேட்பாளர் தேர்வு நடக்குது? கரூரை எந்த அடிப்படையில வாங்குனீங்க? வேட்பாளரை வச்சுக்கிட்டு நீங்க கரூரை போய் கேட்டு வாங்கலாம்னு அன்னைக்கு ஜோதிமணி கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம அவங்களுடைய கருத்தை நம்ம வரவேற்கலாம். அவங்க நேரடியா எந்த தவறு நடந்தாலும் அவங்க அதை தட்டி கேட்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சம்பந்தப்பட்ட தேர்தல் அப்ப உங்களுக்காக தானே சார் கேட்டு வாங்கினாங்க. ஜோதிமணின்னு ஒரு ஆள் இருக்கும் தானே சார் கரூரை கேட்டு வாங்குறாங்க. அவங்க கேட்டு வாங்கினாங்களா இல்ல ஜோதிமணியே கூட டைரக்டா கூட அவங்க அவ்வளவு? அதுதான் அர்த்தம். அப்ப எனக்கு தனக்காக ஒரு லேவி பண்றீங்களா? அதுதான் இவரும் பண்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்குன்னா ஒரு கதை, அடுத்தவங்களுக்குன்னா இன்னொரு கதையா சார்? அதுல ஜாதியை பத்தி இவ்வளவு விளக்கம் ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி போடலாமா சார்? வெள்ளாள கவுண்டருக்கு இல்ல, அருந்ததி இருக்கலன்னு சொல்லுங்க, ஒரு பொது பார்வை. இல்ல அவங்க ஆண் சார்ந்த ஒரு சாதியை குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி பதிவிட்டது துரதிருஷ்டவசமானது. அது ஒரு சமூக நீதி பார்வை இல்லையா? இதெல்லாம் நீங்க நேரா போய் கட்சி தலைமை கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லணும் சார். ஒரு பொது வெளியில சோசியல் மீடியால போடுற ஜனநாயக கட்சியை வெளிப்படுத்தும் அப்படின்னு நீங்க என்ன பெருமை, என்ன ஒரு மெடல் மாதிரி வச்சு குத்திக்கங்க. காங்கிரஸ்க்கு அதனால என்ன பெருமை? நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணிக்கு இந்த சங்கடத்தை ஏற்படுத்தியது தவிர ஜோதிமணியினுடைய ட்வீட் சாதித்தது என்ன? உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அந்த செலெக்ஷன் கமிட்டியில உட்கார்ந்துருக்கிற கார்கே பேர் எழுதுங்க, ராகுல பேர் எழுதுங்க, திரைமறைவில் போன்ல இன்டராக்ஷன் நடந்துச்சு சோனியா கிட்ட, சோனியா பேர் எழுதுங்க துணிச்சல் இருந்தா. சோனியா அவர்களே, நீங்கள் தேர்ந்தெடுத்த லட்சணம் இதுதானான்னு ஜோதிமணி கேட்டிருந்தா அவங்களுடைய துணிச்சலை நம்மளும் சேர்ந்து பாராட்டிருக்கலாம்ல. அது என்ன செல்லு பிறந்தகை மட்டும், அது என்ன சோடங்கரை மட்டும்? அந்த ரெண்டு பேருக்கு 25% அதிகாரம். ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஜோதிமணிக்கு தெரியாத? 3 பேர் பட்டியல கொடுக்கறதா செல்ல பிறந்த வேலை. அதுல யாருன்னு முடிவு பண்றது சென்ட்ரல் செலெக்ஷன் கமிட்டியோட வேலை. அதுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் சேர்த்து விமர்சிக்க. ராகுல் துணிச்சல் இருந்தா ராகுல் காந்தி விமர்சிக்க சொல்லுங்க, அவருக்கும் தானே பங்கு இருக்குது இல்ல? சொல்லுங்க சார். எம்பி சீட்டை யாரெல்லாம் முடிவு பண்ணீங்க? அதுல வெளிப்படைத்தன்மை இல்லை. இதுதான் காங்கிரஸ் கட்சி, இப்படி இருந்தால் காங்கிரஸ் கட்சி எப்படி வளரும்? ஒரு வெள்ளாள கவுண்டருக்கு எத்தனை பேர் கொடுத்துறீங்களா? அப்ப கேட்டீங்களா? முதல்ல ஜாதியை சொல்லி வெளியில பொது வெளியில பதிவிடலாமா சார்? ரூமுக்குள்ள நீங்க 1000 பேசலாம் சார். பட் ஆனா அது இந்த பதிவுங்கிறது வந்து இரண்டாவதா வந்து அதுக்கு முன்பு வந்து அந்த ஜாதியை குறிப்பிட்டு அவங்க சொல்லலாம். ஏன் நீங்க ஒன்னா வச்சு விவாதிக்கிறதா நம்ம வேலை? லிஸ்ட் வந்துச்சு, அதை பத்தி வந்ததை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கு மேல அதுல ஒருத்தம் இல்லை. அந்த விஷயத்தை விவாதிப்பதில் அதுக்கு மேல அர்த்தமும் இல்லை, ஒருத்தம் இல்லை. திரு செல்வ பிறந்தகை வந்து சொல்றாரு, நான் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு தலைவர் பதவியில இருக்கு. அவர் சொன்னது நான் மக்கள் கிட்ட சொல்றாரு, திருப்பெரும்புதூர் மக்கள் கிட்ட போய் சொல்றாரு. சென்னையில பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி சொல்லல. உங்களுக்கு இன்னும் கூட அதிகமா வந்து பார்த்துருக்கலாம். தலைவரா இருந்தனால பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு பணி சுமையினால போக வேண்டியிருந்தது. நான் வேணா இந்த விட ஜெயிக்க வச்சு நான் இனிமேல் உங்களோட இருக்கிறேன்னு அந்த அர்த்தத்தை சொன்னார். அவரும் கூட அதை தவிர்த்திருக்கணும். ஏன்னா அது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கும். பிளஸ் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு சில கசப்பான அனுபவங்களும் அவர் முன்னாடி வந்து போயிருக்கும். 2 மாசம் அவர் படாத பாடல படுத்தினாங்க. தலைவர்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவர் வேலையை போற மற்ற ஆளுக்கு அதிகாரமற்ற மற்ற நபர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவர் ஒரு துளி கூட மதிக்காம. நான் கேட்கிறேன், அதே இடத்துல மாணிக் தாக்கூர் தலைவராக இருந்து யாரோ ஒரு எக்ஸோ ஒய் அப்படி குடைசல் கொடுத்துட்டே இருந்தா மாணிக் தாக்கூர் அவரை என்கரேஜ் பண்ணுவாரா? கண்டிப்பாரா? அப்ப சொல்லுங்க. அப்ப ஜாதிய பார்வை பாக்குறீங்களா எல்லாரும்?
ஜோதிமணி அதைத்தான் கண்டிச்சிருக்கணும். நிஜமான சமூக நீதி ஜோதிமணி பேசியிருந்தால், ஒரு பட்டியல் இனத்தவர் தலைவராக இருக்கிற போது அவருடைய அதிகாரத்தை அர்த்தமற்றமாக்குவது போல் இப்படி சிலர் நடந்து கொள்வது தவறுன்னு ஜோதிமணி என்னைக்காவது விட்டு போட்டிருக்காங்களா? சொல்லுங்க. நீங்க சமூக நீதினு ஒரு வார்த்தை சொன்ன எனக்கே புல்லரிச்சிருச்சு. இல்ல அந்த பார்வையில் அவங்க சொல்றாங்க. அந்த பார்வை இருந்திருந்தா அந்த ட்விட்ட ஜோதிமணி போட்டிருக்கணும் சார். ஒரு பட்டியல் இனத்து தலைவரை இப்படி நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அன்னைக்கு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்புறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு வேடிக்கை பார்க்க பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து. இதுதான் இப்ப நான் கேட்கிறேன், இதுதான் காங்கிரஸ் கட்சி சமூக நீதியை பாதுகாக்கிற லட்சணமா? செல்வ பெருந்தகை என்னைக்கு பதவியை விட்டு நீக்கப்படுகிறாரோ அடுத்த நாள் சத்தியமூர்த்தி பவனை தண்ணீர் ஊற்றி கழுவுவேன்னு ஒரு எம்பி சொன்னாரு. யாராவது ஒருத்தர் அதை கண்டிச்சிங்களா? உள் அரங்கத்திலே பேசின வார்த்தை தான். அந்த அரங்கத்துல 100 பேர் இருந்தாங்களே, யாராவது ஒருத்தர் கண்டிச்சிங்களா? இதுதான் இந்த லட்சணமா? நீங்க சமூக நீதி சொன்னப்ப ஏன் எனக்கு புல்லரிச்சுன்னு இப்ப புரியுதா? அப்ப எல்லாம் எங்க போச்சு சமூக நீதி? இவங்க வர்றது இந்த வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் ஒருவருடைய சுயநலம் தான் அதுல தெளிவுபடுதே தவிர மற்றபடி ஜோதிமணி ஒரு காங்கிரஸ் தொண்டராக சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நிஜம்தான். சொல்லியிருக்க வேண்டிய இடம் தனிப்பட்ட முறையில் கட்சி தலைமை கிட்ட, சோசியல் மீடியால இல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து திமுக அலையன்ஸ்ல அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அது ஏதாவது ஒரு தாக்கத்தை அந்த மாதிரி ஒரு சங்கடம்னு நான் சொல்லிட்டேன். திருமாவளவன் நான் நிக்கிறேன்னு சொல்லி நிப்பாரா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சஸ்பென்ஸ்ல போறது, மார்க்சிஸ்டில் கொஞ்சம் கோபத்தை காட்டுனது, எனக்கு சொந்த சின்னம் இல்லைன்னா, எனக்கு டார்ச் லைட் இல்லைன்னா எனக்கு எதுலையுமே இந்த தேர்தலே புறக்கணிக்கிறேன் கமலஹாசன் சொன்னது, அந்த கமலஹாசனை இப்படி நடத்துவது தவறுன்னு திருமாவளவன் வெளிப்படையா அறிக்கை விட்டது, இப்படி பல சங்கடங்கள் நம்ம பேட்டி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதிமுகலையும் தான் அந்த கலைப்பரங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன ஒண்ணு இவ்வளவு வெளிப்படையா இந்த தலைவர் அறிக்கையோ பேட்டியோ கொடுக்கல, ஆனா உள்ளுக்குள்ள கொந்தளிச்சுட்டு இருக்கான் பிஜேபிக்காரன். இந்த கசப்பு எல்லாம் மறந்துரும் அப்படின்றதுதான் கடந்த கால வரலாறு. எவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு களத்துக்கு உற்சாகமா போறாங்களோ அவங்களை வெற்றியை நோக்கி சீக்கிரம் பயணிப்பாங்க. நீங்க சரியா தொட்டீங்க. திருமாவளவனுடைய அந்த பிரச்சனை வந்து திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடவில்லை, அவருக்கு பதிலாக கட்சியை சேர்ந்த நிர்வாகி இல்ல அந்த பாயிண்ட் வர்றதுக்காக தான் இப்படி தானே போட்டின்னு ஒரு 3 நாள் இந்த நாடகத்தை அல்லது இந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாரோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நான் முதல் நாளே சொன்னேன். இப்போ அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. இல்ல அவர் கடைசி வரைக்கும் உறுதியா இருந்து நிக்கிறாருன்னா எம்பி பதவி தான் ரிசைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநில அரசியலுக்கு வரப்போற இங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் சூழல் வரப்போகுது, மாறப்போகுது. அப்ப தொங்கு சட்டமன்றம் வரப்போகுதா? அப்ப அந்த கட்சியை கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கோ சீட்டை கொடுத்தா எவனா கட்சியை உடச்சு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? என்னென்னமோ யூகங்களுக்கு அவருடைய அந்த வார்த்தை இடம் கொடுத்துடுச்சு. அதை அவர் தவிர்த்திருக்கணும். சரி, எம்பி பதவி ரிசைன் பண்றீங்க, அந்த சீட் எப்படி திமுகவுக்கு திருப்பி கொடுத்துருவாரா இல்ல விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுவாங்களா? ஒரு பத்திரிகையாளரை நீங்க சொல்லுங்க. அந்த கட்சி தான் போட்டிடும். அவர் ரிசைன் பண்ணா அவர் கட்சி சேர்த்து போட்டார். எவ்வளவு செலவாகும்? ஒரு எம்பி தேர்தலில் இடைத்தேர்தலாக நடக்கிற ஒரு எம்பி தேர்தலில் ஜெயிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 50 கோடி ரூபாய் செலவாகும். 50 கோடி யார் செலவு பண்ணுவா? அப்ப திமுக கிட்ட அவர் ஆலோசிச்சாரா? அப்படிலாம் வெவ்வேறு கேள்விகள் எழுது. திருமாவளவன் இதை நினைச்சுதான் இதை பண்ணார்னு தெரியாத வரைக்கும் நாம இதை யூகங்களா தான் பேச முடியும். நீங்க சொன்னீங்க இது நாடகம் ஆடுகிறாரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நாடகம் இல்ல, ஒரு ஆயுதம்னு சேர்த்து சொன்னேன் நான். நாடகம்ன்றது கூட கொஞ்சம் கடுமையான வார்த்தை. ஆனா தனக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்கு, சீட்டை மையப்படுத்தி வேட்பாளர்களை மையப்படுத்தி ஒரு நெருக்கடி இருக்குங்கிறது அவரே வெளிப்படையா வீடியோ மூலமா ஒத்துக்கிறார். அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஆயுதமா இப்படி ஒரு இதை போட்டாரான்னு தெரியல நமக்கு. அவர் தெளிவா சொல்லட்டும், அப்புறம் நம்ம அதை பேசுவோம். ஸோ ஆனால் அதில் ஒரு நீங்கள் முன்னாடி சொன்னதுல அது காட்டுமன்னார் கோயில்ல பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது பின்வாங்கிறதுன்னு இல்லை, தான் நினைச்ச வேட்பாளரை அல்லது இந்த நேரத்துல இந்த சூழலுக்கு அப்புறம் சொன்னோன்னா தான் அந்த வேட்பாளரை எல்லாரும் ஏத்துக்குவாங்க, எதிர்ப்புகளை தாண்டின்னு ஒரு தலைவன் ஒரு கடைபிடிக்கிற ஒரு யுக்தியா கூட அதை எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஆயுதம் இருபுறமும் கூரான கத்தி மாதிரி. அவர் என்ன நோக்கத்துக்காக எடுத்தாரோ அதையும் செஞ்சு முடிப்பார், தன்னையும் குத்தும். அதாவது தான் சார்ந்த அந்த அணிக்கு அது சங்கடத்தை தானே கொடுத்து இந்த 5 நாளா எல்லாம் வேற பிரச்சனையில இருந்ததுனால இதை பத்தி பெருசா கண்டுக்கல. நிஜமாகவே அவர் வந்து நிக்கிறாருன்னா இவர் பேசுற அந்த வீடியோ பேச்செல்லாம் எடுத்து போட்டு எதிரணியில விமர்சிப்பாங்க. பாருங்க, அவருக்கே சந்தேகமா இருக்கு தொங்கு சட்டமன்றம் வரும்னு, அவங்க அறுதி பெரும்பான்மை 210 ஜெயிப்பேன்னு சொல்றதெல்லாம் வெளியில தான், அவருக்கே சந்தேகம் இருக்கிறதுனாலதான் கூட்டணி அமைச்சரை வரப்போகுதுன்னு அவர் வந்து இங்க நிக்கிறாரு அப்படின்னு எதிரணி பிரச்சாரம் பண்ணதானே போறாங்க. சூழல் மாறப்போகுது. ஆமா, எதுக்காக சொன்னார் மக்களே நீங்க யோசிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லாம இருப்பாங்க? அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டாரோன்னு தான் நான் இந்த விமர்சனத்தை வச்சேன். இது இந்த பிரச்சனையோட தொட்டதுதான் ஆளூர் ஷானவாஸ் விவகாரமா? இது அது நான் தான் சொன்னேன், இடங்களை மையப்படுத்தி வேட்பாளர்களை மையப்படுத்தி கட்சியில நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எல்லாமே அடக்கும். இல்ல, ஆனா ஹைலைட் ஆனது எஸ் பாலாஜி பத்தி மற்றவங்களை பத்தி இல்ல, ஆளூர் ஷானவாஸ். ஏன்னா அவர் ஊடக வெளிச்சம் நிறைய உள்ளவர், விவாதங்கள்ல பேட்டிகள் அப்படின்னு மீடியா வெளிச்சம் உள்ள ஒருத்தர், அதனால அவரை பத்தி அதிகமா வருது. அவரை பத்தி குறிப்பிட்ட ஒரு வீடியோல பேசுனதுனால
அவருக்கான தொகுதியா திமுக ஒரு இதை சொன்னாங்கன்னு இப்போ யாரு வேட்பாளருக்கு யாரு தொகுதியை சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இதெல்லாம் பொதுவெளியில சொல்லியிருக்க கூடாது திருமாவளவன். அந்த விஷயத்துல அவர் தவறு பண்ணிட்டார். பட் அவருக்கு ஒரு வருத்தமா கூட இருக்க முடியல. அந்த வருத்தத்தை ஆளூர் ஷானவாஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூமுக்குள்ள உட்கார வச்சு கண்டிச்சிருக்கிற உரிமை தலைவருக்கு இருக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு. தனி அறையில பேசியிருக்கணும். இப்படி வீடியோ போட்டு உலகமே பார்க்குற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஷானவாஸ்க்கு இதை தர்றதா சொன்னாங்க, அப்புறம் அவர் ராயபுரத்தை விரும்பினார், அப்புறம் வேணான்னார், பல்லாவரத்தை கேட்டார், பல்லாவரத்தை தேமுதிக வாங்கிட்டாங்க, கள்ளக்குறிச்சி நான் கேட்கவே இல்லை. நான் சொல்கிறேன், கேட்கவே இல்லைங்கிறத பொதுவெளியில் போட்டு உடைச்சிங்கன்னா உங்கள் அக்கா மக அங்கே நிற்கிறாங்களே என்ன தைரியத்தில் நிற்பாங்க, எந்த உற்சாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்வான், திமுக கார வேலை செய்வான். சொல்றது புரியுதா சார்? இல்லை புரியுது. அவரு நான் நினைக்கிறேன் என்னன்னா எங்க கட்சியை பொறுத்தல எந்த ஒளிவு மறைவும் இல்லை, இதுதான் நடந்துச்சு, இதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை, இது நான் இதுல நிறைய கன்ஃபியூஸ் பண்றீங்க எல்லாரும். நான் வந்து தெளிவா சொல்றேன், ஆளூர் ஷானவாஸ் விஷயத்துல இதுதாங்க நடந்துச்சு. தேவையே இல்லையே, ஆளூர் ஷானவாஸ்க்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லிட்டு போயிட்டா போதுமே. நீ நல்லா ஒர்க் பண்ணப்பா, உனக்கு கொடுக்கூடான்னு எனக்கு விருப்பம், அப்படி ஒன்றும் ஆசை கிடையாது, இன்னொரு வாய்ப்பு வரும் பார்த்துக்கலாம். நீங்க உங்க கட்சி விவகாரத்தை உள்ரூம்ல பேசணும் சார். கண்ணு முன்னாடி தேர்தலை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வெளியே சொல்வீங்களா? நிறைய பேர் அவருக்கு ஆதரவாகவும் பல விமர்சனங்கள் வரும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவராக கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வேற ஆயுதத்தை எடுத்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. பார்ப்போம் இதை எந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வராரா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா. இன்னொன்று உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்டது, விஜய் பற்றி நீங்கள் நிறைய தகவல்கள் விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஒரு அரசியலை பற்றி. இப்போ ஏதாவது இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு இந்த இந்த பரப்புரைகள்லாம் தொடங்கின பிறகு ரீசன்ட் பரப்புரை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுதா? ஏதாவது கற்றுக்கிட்டாரு இல்லை பரவாயில்ல முன்னாடி மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் இல்லை அப்படி எந்த மாற்றத்தையும் நான் என்ன பார்க்கல. என்ன ஒன்று ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, போக வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு பாண்டிச்சேரி போனார், திருச்சி போனார், அப்படி இப்படின்னு. இது ரெகுலர் விஜய் செய்கிற வேலை இல்லை. 2 வருஷத்து அரசியல் அவர் அப்படி பண்ணலை, இப்போ போய் தான் ஆகணும். சரிங்களா? ஆனால் ஆரம்பத்தில் சில தவறுகள் பண்ணாங்க, பொய் சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, திமுக துணை போய் எலெக்ஷன் கமிஷன் டெல்லி கண்ட்ரோலில் இருக்குங்கிற அந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமல் நீங்கள் திமுக திட்டுங்க, அது விமர்சிக்கிறதுக்கு தான் 1000 விஷயம் இருக்கு. ஒன்னா எடுத்து தொங்க விடுங்க, ஆதாரத்தோட அம்பலப்படுத்துங்க, யாரு வேணான்னா. மக்களை திசை திருப்பக்கூடாது சார். உங்களை நம்பி வர்ற இளைஞர்களுக்கு தவறான இதை சொல்லி கொடுக்க கூடாது சார். ஆன்லைன்ல அப்ளை பண்ணா யாருக்கு வேணாலும் அனுமதி கொடுக்குறாங்க, பேப்பர் கரெக்டா இருந்தாரு, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பெரம்பூர்ல போய் ஒரு பிரச்சாரம் பண்ணாரா, 2 தொகுதியை கட் பண்ணாரு. அது உங்க இது கூட்டம் அவ்வளவு கூடுது, உங்களால போக முடியல, போலீஸ் எவ்வளவு பேர், ஒரு 5000 பேர் தொண்டை நிக்கிறான்னா 2000 போலீஸ் அனுப்புவாங்களா? உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் தானே சார் அனுப்ப முடியும். விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் கூடுது, அப்ப நீங்க தான் உங்க உட்கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணி அந்த மாதிரியான பிரச்சார பயணத்துல உங்க நிர்வாகிகள் முக்கியம் தொண்டர்படையோ நிர்வாகிகளை வச்சு அங்கங்க ஒழுங்குபடுத்துற வேலை உங்க வேலை. முழுக்க முழுக்க போலீஸுக்கும் பங்கு இருக்கு. ஒரு அளவு தானே சார் பண்ண முடியும் அவங்க. ஸோ இப்படி போய் சொன்னாங்க, அதுதான் நமக்கு அப்ப இன்னும் தெரிஞ்சலைங்கிறதுக்கு வந்துச்சு. மற்றபடி பிரச்சாரம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு நாள் என்னென்ன விஷயங்களை சொல்றாரு, அது திமுக எப்படி எதிர்கொள்ளுது. இந்த முதல் 3 நாள் திமுக அவரை ஒரு பொருட்டாக மதிக்கல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த திமுக கண்டுக்காம, ஸ்டாலின் கண்டுக்காம இருந்தா அது ஸ்ட்ராட்டஜி. யாருமே பதில் சொல்லலாம், அவர் சொன்னதெல்லாம் நிஜம் ஆயிடும். சிலிண்டருக்கு ஏன் நீங்க போகல, சிலிண்டர் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய, ஆனா கூட்டு சதிங்கிறார். எனக்காக ஏன் உங்களுக்காக நீதி கேட்கறதுக்கு 3 மாசம் ஆச்சா? ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகும். நீதி எனக்காகவும் ஜனவரி 9 அந்த படம் ரிலீஸ் ஆகலையே. 9ஆம் தேதியில இருந்து இவர் ஏன் மௌனமா இருந்தார்? யாருக்கு பயந்து மௌனமா இருந்தீங்க? இப்ப வந்து தெருவில் நின்றுட்டு ஒரு தேர்தலில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நீதி வேணும் கேட்குறீங்களே. இந்த 2 மாசமா முழுமையான 2.5 மாசம் நீங்க என்ன பண்ணீங்க? கேள்வி வரல சார். சில மாநில அரசுக்கு எங்க பங்கு இருக்கு? ஏன் போய் சொல்றீங்க? நடக்கிற தேர்தல் மாநில தேர்தல், இதுல என்ன தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு போறீங்கன்னு சொன்னாரா விஜய்? கேட்டாரு. இப்ப நீங்க என்னத்துக்கு இல்லாத மாநில அரசை கொண்டாந்து இதுல திணிக்கிறீங்க? ஜனநாயக விஷயத்துல மாநில அரசுக்கு அதுல என்ன ரோல் இருக்கு சொல்லுங்க சார். கேஸ் சிலிண்டருக்கு என்ன சார் இருக்கு? டெல்லியில போய் உட்காந்து வந்துருமா சார்? ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்பட்டு இருக்கு. நீங்க ராஜ்ஜிய உறவுகளை, தூதரக உறவுகளை பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி சப்ளை அதிகப்படுத்துங்கன்ற அத்தனை விவகாரம் மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கும்போது எதுக்கு துணைக்கு இவரை சேர்த்துக்கிறீங்க? இந்த அரசு நடக்கிற தவறுகளை சொல்லுங்க சார். இங்க நடந்த ஊழல்களை ஆதாரத்தோட சொல்லுங்க சார். அதை சொல்லாம இல்லாத ஒன்றை சேர்த்துக்கிட்டு போய் சொல்றது எந்த வகையில நியாயம்ன்ற நான். அதனாலதான் இன்னும் ஒரு திருந்தலைன்ற அளவுக்கு பெரிய குற்றமெல்லாம் பண்ணல. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் பிரச்சாரத்தை கவனிச்சாதான் தெரியும். ஸோ நிறைவாக இப்போ 2026 பேரவை தேர்தலை பொறுத்தளவில் விஜய் வந்து ஒரு பார்வை ஸ்பாய்லர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை, ஸ்பாய்லர்னு சொன்னா அவருக்கு ஒரு கணிசமான வெற்றி கூட கிடைக்காதுங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும். ஜனநாயகத்தில் சொல்ல வேண்டாம். அவர் வாங்குகிற வாக்குகளால நிஜமாவே என்ன நடக்கும்னு யாருக்குமே புரியல. யாருடைய ஓட்டு அதிகமா பாதிப்பார்,
அதனால யார் பலனடைவார், இல்லை இவரே ஆட்சியை பிடிச்சிருவாரா தெரியாது இல்லை சார் நமக்கு. ம். அது ஒண்ணு. ஆனா இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்ல முடியும். ராமதாஸும் சசிகலாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல. ம். இவங்க ஒரு 30-40 தொகுதி போட்டிருக்காங்க. அவரும் ஒரு 20 தொகுதிக்கு மேல அறிவிச்சிட்டாரு கேண்டிடேட். ம். ஒரு 60-70 தொகுதி 2 பேரும் நிக்க போறாங்க. வேட்புமனு தள்ளுபடி ஆகலைன்னா ம். ஒரு 70 இடமாவது 2 பேர் நிக்கிறாங்கல்ல. ம். மிக நிச்சயமாக அந்த 70 இடங்களிலும் அவர்கள் வாங்குகிற வாக்கு 500ஆக இருந்தாலும் 5000ஆக இருந்தாலும் 50,000ஆக இருந்தாலும் ம். அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. ஏன்னா அவர்கள் வாங்குகிற வாக்கு அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். ம். 2 கட்சியுமே அங்கதானே சார் இருக்காங்க. இவர் எந்த கட்சியை கிளைம் பண்ணாரோ சசிகலா, அந்த கட்சி தலைமையில தான் என்டிஏவே இருக்கு. ம். பாமக அங்கே அதிகாரப்பூர்வமா இருக்கு. ஆனா அது யாரு பாமகன்னு சண்டை நடக்குது, அது வேற விஷயம். ம். அப்ப 2மே எங்க போயிருந்திருக்கணும்? என்டிஏக்கு போயிருந்திருக்கணும். ம். அப்ப அங்க போற வாக்க தடுக்கிறாங்கன்னாலே அது திமுகவுக்கு தானே பலன் சேர்க்கும். ம். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ம். ஆனா அந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமமா தான் இருக்குங்கிறீங்க. 500 ஓட்டா இருந்தாலும் இப்ப போன தடவை திடீர்னு அதெல்லாம் 187 ஓட்டு. ம். ரகுபதி ஜெயிச்சதே 1000 சில்லற. 780 ஓட்டா என்னமோ துரைமுருகன் ஜெயிச்சது. ம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தென் மாவட்டங்களில் சசிகலா கணிசமான 5000 ஓட்டு வாங்கட்டும் சார். ம். அந்த 5000 ஜெயிக்கிற 3000 ஓட்டுல ஜெயிச்சிருந்தான்னா சசிகலாவுக்கு ஒரு சிலையே வச்சிருவான். அப்புறம் ஏன் இவங்க இது என்ன நோக்கத்துல போய் இவங்க என்ன தாக்கத்தை இல்லையே, அவங்க ஏற்படுத்துறது? அறிக்கையிலே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. துரோகத்தை தோலுரிக்க போறேன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டணும்னு தானே கிளம்பியிருக்காங்க. தன் பையனுக்கு அவரும், ம். தன் மகன் இடத்தில் இருக்கிற தினகரனுக்கு சசிகலாவும் பிளஸ் எடப்பாடிக்கு ஒரு பாடம் போட்டணும் தானே இந்த அணியவே அமைச்சிருக்கிறதா அந்த ஒப்பந்தத்திலே அந்த வாசகங்கள் ஏதோ இருந்தது. ம். அதுல அதான், அவர் அதான் ஒரு அவர் தனி மனித ஈகோன்னு எடுத்துக்கிட்டா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கலாம். ம். துரோகம் பண்ணாங்க, உங்களுக்கு பாடம் போட்டணும்ன்றது தான். அதுல ம். பொதுநலன் பெருசா இருக்கிறதா நான் பார்க்கலாம். பொது நலனோ நம்ம ஜெயிச்சு வந்துரும் அந்த நம்பிக்கை அப்படியெல்லாம் பெரிய இல்ல. பெரிய வார்த்தை, அதெல்லாம் பொதுநலன் சொல்றதெல்லாம் பெரிய வார்த்தை. ம். நம்மளால ஒரு அவங்க பாதி பேர் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒர்க் பண்ணா 2-3 இடம் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு இருக்குல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான். ம். ம். ஒரு பொது பார்வை பார்த்தா அந்த இருவர் அணி அமைத்த கூட்டணியால் திமுகவுக்கு தான் பிரயோஜனம்னு சொல்லுவேன் நான். ஸோ அதுதான் ஒரு மற்றபடி ஓவராலாக அவங்க பாருங்க. ஓவராலா இன்னைக்கு இருக்கிற சூழல் படி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான தடைகள் ரொம்ப பெருசா இருக்கிறதா நான் பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற சூழல் நான் சொல்றேன். இல்லை ரொம்ப பிரைட்டாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை பார்க்கும்போது. வாழ்த்துக்களை சொல்லுவோம். எல்லாருமே கூட்டம் போடுறாரு. ரொம்ப விஜய்க்கு நம்பிக்கையோட கூடாத கூட்டமா கூட்டத்தையே சொல்ல வேற நம்ம என்ன? நம்ம அந்த வே ஆஃப் டெலிவரி அவர் இல்ல, அவர் பேசுறது. பேசுறது மட்டுமே விஷயம் இல்லை சார். ம். இவர் இப்ப இருந்திருக்கிற ஒரு பெருந்தன்மை ஒரு வருஷம் முன்னாடி மட்டும் இவர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணியிருந்தாருன்னா, கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாருன்னா, அல்லது மனசை மாத்திட்டு இறங்கி வந்தது கூட அவர் விரும்ப மாட்டார் அந்த வார்த்தையை. ம். இந்த அணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம் சார். அதான் நீங்க சொல்லி டிடி தினகரன் கொஞ்சம் முன்னாடி. தினகரனை மனசளவுல ஏத்துக்கிட்டார்ல. இன்னைக்கு ஒரு மேடையை பகிர்ந்துக்கிற அளவுக்கு இறங்கி வந்தாரா? மனசு மாத்திக்கிட்டாரா? ம். தினகரன் இறங்கி வந்தாரா? ம். இந்த ஜென்மத்துல அவரோட போக மாட்டேன்னு சொன்ன தினகரன் இறங்கி வந்தார், இவரும் இறங்கி வந்தார். வந்தாரு. ம். இந்த பெரிய மனசு இருக்கணும்னு நான் இன்னைக்கு சொல்லல, 7 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் மனசு விசாலமான பார்வை இருக்கணும். ம். இந்த அதிமுகங்கிற கட்சியினுடைய எதிர்காலத்து மேல நம்பிக்கையும் ஒரு கவலையும் இருந்ததுன்னா நீங்க எல்லோருமே உட்கார்ந்து பேசணும்னு சொன்னமே. ம். அதை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி ஒரு 6 மாசம் முன்னாடி இருந்தா கூட செங்கோட்டையனோ, ஓபிஎஸ்ஓ, வைத்தியலிங்கமோ, மனோஜ் பாண்டி இந்த மாதிரி பிரபலங்கள் யாருமே இந்த கட்சியை விட்டு போயிருக்க மாட்டாங்களே. தானே இன்னும் செங்கோட்டையன் முத போய் பிரஸ் மீட் வச்சப்ப என்ன சொன்னார்? அதிமுக ஒற்றுமைக்கு நான் பாடுபட போறேன், 10 நாள் காத்திருப்பேன் சொன்னாரா? ம். அப்ப எடப்பாடி இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னா அவர் ஏன் சார் வெளியே போக போறாரு? ம். அதை சொல்ல வந்தேன் நான். சோ இதை செய்ய தவறிட்டார். வலுவான அணிதான், வீழ்த்துறதுக்கு போதுமாங்கிறது எனக்கு போதாதுன்னு இப்போதைய என்னுடைய பார்வை. நிச்சயமா, நிச்சயமா. மிக்க நன்றி திறமணி சார். நன்றி.